கிரைஸ்ட் என்ன பண்ணுவார் தெரியுமா? கையில் ஒரு ஆடு வச்சிருப்பார். அவருடைய மேய்ச்சல் நிலத்தில் நிறைய ஆடு இருக்கும். மடியில் இருக்கிற ஆடை ஆக விரும்பின ஒரு காலத்தில் நான் போய் எங்கள் ஃபாதர் கிட்ட கேட்டேன், ஃபாதர், ஜீசஸ் கிரைஸ்ட் மடியில் உட்காரணும். வேண்டாம் மகளே, நீ அவர் மடியில் உட்காருகின்ற குட்டி ஆடாக வேண்டாம், அவர் பார்வை மேய்ச்சலில் இருக்கக்கூடிய நல்ல ஆடாகவே இரு. ஏன் அந்த குட்டி ஆட வேண்டாம்? அது எவ்வளோ கொடுத்து வச்ச ஆடு, கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படி அணைச்சி வச்சிருக்கிறாரு. கடவுள் மடியில் உட்கார்வதை விட வேற என்ன பேரு ஃபாதர்? நீ சொல்ற மாதிரி கொடுத்து வச்ச ஆடு இல்லை, வேற ஏற்கனவே கீழே விழுந்து வழி தவறி போய் கால் உடஞ்ச ஆடு. கீழே விட்டா வழி தவறிடுவோங்கிறதுனால ஜீசஸ் கிரைஸ்ட் அதை மடியில் உட்கார வச்சிருக்காரு. நீ அந்த ஆடா வேணாம், அவர் பார்வையில் இருக்கும் மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடா இருந்த உடனே ஒரு டீச்சராக என் மனசில் வந்த வெளிச்சம் என்ன தெரியுமா? நான் யாரை மடியில் உட்கார வைத்திருக்கிறேன்? நல்லா படிக்கிற, சொல்கிற பேச்சு கேட்குற, அழகாக எல்லா வேலையும் செய்கிற பிள்ளையை தானே மடியில் உட்கார வைத்திருக்கிறேன். அவர்களை மேய்ச்சல் நிலத்தில் விட்டுவிட்டு யாரெல்லாம் ஃபெயிலாவதற்கு தயாராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சொல்கிற பேச்சு கேட்கவில்லையோ, யாரெல்லாம் எதை சொன்னாலும் புரிந்து கொள்ளவில்லையோ, அவர்களைத்தான் நாம் நெருக்கமாக வைத்திருக்க வேண்டுமே தவிர நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குகிற பிள்ளையோ இல்லை.